என்ன திருட்டு மொழி தாண்ட மாடுது? எதுக்கு? நான் திருட்டு மொழியா முழிக்க? நல்லா பாரு, நான் என்ன திருட்டு மொழியா முழிக்க? இப்படிலாம் சொல்லாத என்ன? நீங்க இப்பெல்லாம் பேசுற ஆளு கிடையாது. ஒழுங்கா வழிய விடுங்க சொல்லிட்டேன். மருமக்க மாதிரி இருக்காது. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு ஒன்னு கொஞ்சம் போல இருந்தது. அதான் இங்க பாருங்க, காலையில 6 மணிக்கே வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தள்ளுங்க சொல்லிட்டேன். தலை மாட்டிக்கிடுவேன். இங்க பார், நான் இன்னைக்கு ஒன்னு கொஞ்சம் ஆகணும். மீனா தமிழ் செம்பவழி எல்லாம் இன்னைக்கு இந்த வீட்டுல தான் இருக்காளுங்க. சொன்னா கேளுங்க, வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாதீங்க. தொலைச்சு வந்துருச்சு. இந்த அன்னைக்கு பத்தி உங்களுக்கு தெரியல? நல்லாவே தெரியும். எப்படா என்ன விரட்டி விரட்டி காதலிச்ச போ. நீ அது அப்பதான், இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பேசாம அந்த 20 வயசுலயே இருந்திருக்கலாம். என்ன மாசம் ஒரு ஏறி குதிச்சு வந்து என்ன லவ் பண்ணிட்டு போனேன். அதெல்லாம் ஒரு கனா காலம். அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா? இப்போ ஒண்ணு 20 வயசுல, புரியுதா? போ நக்லி, நீ ரொம்ப தான் ஓரம் வஞ்சனை பண்ணுத. போ. ஐ லவ் யூ டி. இது மீனா மட்டும் கேட்டா என் நிலைமை எடுத்துக்கு ஆவறது. எங்க மீனா தூங்குறாளா, இப்ப எவ்வளவு முழிச்சு கிடக்கான்னு தெரியல. இப்ப நீங்க சொன்னதை மட்டும் அவ கேட்டிருந்தாலோ நான் இன்னைக்கு முழு தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. சொன்னா கேளுங்க. எனக்கு தெரியாது, நான் உனக்கு கொஞ்சம் ஆகணும். இல்ல காலையிலே ஏதாவது? நீயும் சொல்ல மாட்ட, கொஞ்சம் வந்தா காலையிலேவான்னு கேட்க. இல்லடி, நான் இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் முடிவு பண்ணிட்டேன். அந்த 20 வயசு மாதிரி லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் போறேன். இது இப்பெல்லாம் பண்ணாதே. வேண்டதால பாத்துறாதீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வேண்டாம் வேண்டாதுங்க. புருஷன் மறந்துடாத, காதல் கணவன் மறந்துடாத. நீயே சொல்லி, நான் பார்க்க அழகா அம்சமா இல்ல? அம்சமா இல்ல? அது இருக்குங்க, மன்மத மாதிரி தான் இருக்கீங்க. அதுல ஒரு குறையும் இல்ல. இல்ல வேற என்னடி லவ் பண்ண வேண்டியது? இல்ல என்ன புதுசா இன்னைக்கு காலையில? இங்க பாரு, நேத்து நான் கோர்ட்டுக்கு போனேன். என்னம்மா பிள்ளைங்க என்ன பார்த்தாங்க தெரியுமா? நீலாம் வேஸ்ட்டி, போடி. பார்க்க வேண்டியவா பார்க்க மாட்டேக்கா. நான் யாரையுமே பார்க்க கூடாது, ஆனா இல்ல நீயே பாக்குது. இங்க பாரு, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் பயங்காட்டுதான் நினைக்காத. பாத்துருவீங்க. அது அப்ப பாத்துருக்கீங்க. அப்படின்னு என்ன பார்க்க விட்டுற பாரு, என்ன முன்னாடி விட்டு 10 பேரை வேவ பார்க்க அனுப்புவ. போடி. அந்த குடுப்பதான் எனக்கு இல்லாம போச்சுத. ரொம்ப ஃபீல் பண்றீங்க போலக்கு. பின்னாடி ஐ லவ் யூ சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்க. கொஞ்ச நாள் வர மாட்டேங்க. நான் என்ன அப்படி பண்ணுவேன்? அதெல்லாம் கொஞ்சம் முடியாது. என்ன கிளி? என்ன என்ன கிளி? என்ன என்ன கிளி? இல்ல, சத்தியமா இல்ல. கண்டுபிடிச்சிருவாளோ? ஐயோ, என்ன மாட்டி விடுறதுக்குன்னு பயவழியில் வந்திருக்கு. எப்படி சமாளிக்கணும் தெரியல. இப்ப மட்டும் அங்க போனா அவ்வளவுதான், என் சோழி முடிஞ்சது. இங்க பாரு, நான் உனக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இல்ல, நான் உனக்கு கொஞ்சம் போறேன். வழி விடுங்கண்ணே. இங்க பார், நான் ஒரு புருஷன். நீ என்ன சொல்லிருக்க? எப்படினாலும் புருஷனுக்கு மரியாதை கொடுப்பேன்னு நீ சொல்லிருக்க. அதனால நான் சொல்றதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும். நான் உனக்கு கொஞ்சம் நான் உங்களை வழிதான் விட சொன்னேன். கொஞ்சம் நவளுங்க. மாட்டேன். வழி விடுங்கண்ணே. அப்ப நான் உனக்கு தூக்கிச்சு கொஞ்சம் பரவாயில்லையா? அம்மா, என் கையில மட்டும் சிக்கிறாத. இங்கடா கூட்டிட்டு வருவ. இப்ப மட்டும் நான் மட்டும் நினைச்சுக்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவா. வாட்டிட்டு சொல்லிட்டேன். எப்படிப்பா? போடா. அவ மட்டும் இன்னைக்கு பார்த்தா சோழி முடிஞ்சது. பாதி பேரை என்கிட்ட கூட சொல்லாம கூட்டு வந்திருக்கா. என்னமோ நான் உடனே இருக்க மாதிரியே இருக்குது. டேய், உனக்கு வீடியோ கிடைக்கல? இரு, இதெல்லாம் சமாளிச்சுட்டு வரேன். சமாளிக்கணும் இல்லையோ, மாட்டனோ இல்லையோ தெரியல. ஓடிரு. எங்க போக? அவ உள்ள தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, அது ஒரு சேட்டை பிடிச்ச போயிடல. அன்னைக்கு நான் வந்து உங்களுக்குனா பாய்ப்பா, ஒளி தோண்டி போடச்சுல. ஓடிரு. நீங்க வழியோட போறல இல்லையா? நான் உள்ள போனா நான் உனக்கு கொஞ்சம் அப்பா எப்படியாதப்பா சமாளிச்சிடாது, நம்ம போயிடும். இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? நான் உனக்கு கொஞ்சம் கொன்னுறேன். தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. பேசாம இவளை தூக்கிட்டு போயிட்டேன். என்ன கொஞ்சம் கத்துவா, பரவாயில்ல. குள்ளச்சி என்னை தூக்கிட வேண்டியதா. நீங்க என்ன பிளான் போட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சிக்குவே நினைச்சீங்களா? இதுவரைக்கும் எனக்கு எந்த ஃபீலும் ஆல்ரெடி. இப்ப வந்துட்டு வேண்டாம் சொல்லிட்டேன். மருமக்க மாறல கொன்னுறேன். நீதான் எனக்கு இப்ப ஐடியா கொடுத்த தெரியுமா? இல்ல, நல்லா இருக்குது. அப்ப 20 வயசு மாதிரியா இருக்குது. இப்பதான் எனக்கு இளம திரும்புது. வயது ஏற ஏற இளம திரும்புது. ஐ லவ் யூ டி எனக்கு. ஓ லவ் யூ டி புடிச்சலாம். ஆளு ரொம்ப ஜாலி முள்ள இருக்க மாதிரி இருக்கு. நான் சிக்க மாட்டேன். சிக்கிட்டடி, சிக்கிட்ட இல்லையா? அப்புறம் வேணா பட்றா. குள்ளச்சி ஓட செய்றா. ஓய் குள்ளச்சி. உங்ககிட்ட யார் நின்னாலும் அப்படிதான் குள்ளமா தான் தெரியும். நான் ஒண்ணு குள்ளலாம் கிடையாது. ஆமாமா, நீ குள்ளலாம் கிடையாது. ஃபீல் ஆயிட்டுடி, போவாத. ஐ சிக்னல் கொடுத்துட்டா.
இல்ல, இல்லவே இல்ல. நோ, இல்ல, இல்லவே இல்ல. அது இவ என்ன காலையில எந்திரிச்சிருக்கா? பேதி எடுக்க இன்னைக்கு என் வேலைலாம் நடந்த மாதிரிதான். எட்டி மீனா, இந்த வீட்ல நிறைய ஏமாத்து வேலை நடக்குது. விளங்கிரும். இன்னைக்கு நான் வேலை பார்த்த மாதிரிதான். அம்மா, அம்மையார காலையில எழுப்பி விட்டது யாரு? நான் எவ்வளவு சீரியஸா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எகத்தாளமா இருக்குதோ? எகத்தாளமா? குழி தோண்டி புதைச்சுவேன். யாருக்கிட்ட எகத்தாளமா இருக்குது? காலையில உன்னை எழுப்பி விட்டது யாருட்டி? அதுக்காக தான் நானும் கேட்கேன். என்ன காலையில எழுப்பி விட்டது யாரு? இன்னைக்கு சோலி முடிஞ்சது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சங்ககாளி, குழி தோண்டி புதைச்சிருவேன். சத்தம் போடாம இரு. என்னட்டி காலையில மோப்பம் முடிச்சிட்டாலேதா? அது சரி, உன்னை யார்ட்டி காலையில எழுப்பி விட்டா? அவிய யாருன்னு மட்டும் சொல்லிட்டு நான் அவிய கிட்ட டீல் பேசிக்கிடுத. அததான் தேடி வந்திருக்கேன். அததான் தேடி வந்திருக்கேன் செம்மகாளி. அட எடுபட்டவளே, என்னட்டி சொல்லுதா? எப்ப பார்த்தாலும் ஏற்பட்டாலும் சொல்லக்கூடாது. ஆமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? நானே ஏதோ ஒன்று தேடி வந்திருக்கேன். என்னை எழுப்பி விட்டது யாரு? சப்பா, அதுதாண்டி நான் உன்கிட்ட கேட்க. அதுக்காக தான் சிஐடியா மாதிரி புலன் விசாரணைக்கு வந்திருக்கேன். கண்டுபிடிச்சிடறேன். என்னை எழுப்பி விட்டது யாருன்னு கூடி சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சிடறேன். அப்ப எழுப்பி விட்டது யாருன்னு தெரியாம தான் நீ எந்திரிச்சு வந்திருக்க? எஸ், எழுப்பி விட்டது யாருன்னு தெரியல. தெரியல தெரியல செம்பகொலி, எனக்கு தெரியல. தெரியல செம்பகொலி, எனக்கு தெரியல. என்னை யார் எழுப்பி விட்டா? என்னை யார் எழுப்பி விட்டா? தமிழ் பைய உள்ள தூங்குதே. மீனா குட்டி காலையில தோட்டத்துக்கு போயிட்டா. இந்த பைய உள்ள யார் எழுப்பியிருப்பா? சத்தியமா மீனா குட்டி எழுப்பி விட்டுருக்க மாட்டா. ஏன்னா யாராவது கொல்லிக்கட்டை எடுத்து தலை சரிவாவளா? அவ எழுப்பி விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. வேற யாரு எழுப்பி விட்டுருப்பா? ஏண்டி நாரவாட்டி செய்து நீ இப்ப என்ன தட்டி மோப்பம் முடிச்சுக்கிட்டாலே இத? இந்த மோப்பத்தை வச்சுதான் நான் எந்திரிச்சே வந்தேன். இந்த மோப்பம் தான் என்னை எழுப்பியே விட்டது. கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரூம் தான், இந்த ரூமே தான். என்னட்டி சொல்ற? நீ மோப்பம் பிடிக்கிறதுக்கும் நீ எந்திரிச்சு வந்ததுக்கும் இதுதான் காரணமா? என்ன காரணம் சொல்லு மீனா. உண்டில நாக்கிடுவோம். நீ உண்டில நாக்குதே இல்லையோ, நான் உண்டில நாக்கிடுவேன். ஏன்னா இந்த மோப்பம் தானே உன்னை எழுப்பி விட்டுருக்கு. விட்டுருவேனா? இன்னைக்கு நான் ஒரு சொல்லி வீட்டுல பார்க்க முடியாதுல்ல, விட்டுருவேன். இல்ல இல்ல, விட மாட்டேன். என்ன மோப்பம்? நீ என்ன மோப்பம் முடிச்சு எந்திரிச்சு வந்த? சொல்லு, என்கிட்ட சொல்லு மீனா. என்கிட்ட சொல்லு மீனா, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் செம்பகவலி, நானே பாத்துக்கிறேன். சீக்கிரம் கையங்களும் பிடிக்கிறேன். வேண்டாம் மீனா, என்கிட்ட விட்டுரு. உன்னை எழுப்பி விட்டவங்கள நீ விட்டாலும் நான் விட மாட்டேன். விட மாட்டேன், விடவே மாட்டேன். வேண்டாம், சொன்னா கேளு, நான் பாத்துக்கிடுவேன். இல்ல மீனா, அது வந்து நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லல. அத சரிட்டி. அப்படி நீ என்ன மோப்பம் முடிச்சு எந்திரிச்சு வந்த? யாரோ இங்க 2 பேர் கொஞ்சிருக்காங்க. அட எடுபட்டவள, செருப்பு பிஞ்சிர பாத்துக்க. இரு, கொன்றுத கொன்னுருவேன். இங்க வாயேன், கிட்ட வாயேன். இல்ல, உன்னை தூக்கி வச்சு கொஞ்சிரும். இங்க வாயேன். நில்லடி, எடி நில்லடி. நீ அடிப்ப. இன்னைக்கு நான் உன்னை கொல்ல மாட்டேன். சிக்கிறத கையில சொல்லிட்டேன். திங்கிறதுக்கு இங்க தானே வரணும். வாட்டி நீங்க ஓடாதடி. எடி ஓடாத, நில்லுடி. எடி நில்லு. ஏன் என்ன சட்னி ஆக்குதுக்கா? இரு, அம்மில வச்சு அரைச்சு போடுதேன். கொஞ்ச நாவலா, கொஞ்ச நாவலா. காலையில இங்க இரட்டி கொஞ்சிருப்பா. அததான் நான் தேடுனேன். நீ சிக்கிறாத, கொன்றுவேன். அத்தே, இங்க மாமா தான் இருப்பாங்க. அத்தை அந்த வீட்டுல இருக்காவ. சே, ஆனாலும் இந்த பிள்ளை கரெக்டா கணிக்குமே. அப்படி யாரு கொஞ்சதா? அத்தே, கண்டுபிடிச்சாக்கணுமே. எட்டி மீனா. அடப்ப இதுல போவா, கீழே விழுந்துட்டா நினைக்க. எட்டி நில்லுடி. இங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. எப்படி அம்மா அப்பா வந்தாங்க? யாருமே வீட்டுல இல்லன்னு தானே கூப்பிட்டு வந்தேன். அப்பா கேஸ் விஷயமா வெளியில போறேன்னு சொன்னாரு. எப்படி வீட்டுக்கு வந்தாரு? சரி, இப்ப நான் எப்படி அவளை வெளியில கூட்டிட்டு போவேன்? இன்னைக்கு மட்டும் அம்மா கையில சிக்கன. எனக்கு இன்னைக்கு டைவர்ஸ். இப்ப நான் இவளை எப்படி கூட்டிட்டு போவேன்? என்ன அடி பாப்பா? அக்கா அது குடும்பம் வந்துட்டா. அக்கா தூங்கிட்டு இருக்காளே, நான் எப்படி வெளியில கூட்டு போறேன்? சோழி முடிஞ்சது. ஆமா, இந்த குடும்பம் அங்கதானே இருக்கும். இன்னைக்கு இருக்கு இங்க வந்தது.
யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே. பாத்தி அவ ஒரு செட்டு பிடிச்சவா. 4 மணிக்கு எந்திரிச்சு போவனே. என்ன அடி பாப்போம், சத்தியமா சொல்றேன், இங்க யாரோ 2 பேர் கொஞ்சினாவ. அது வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் கொஞ்சலையே. இல்ல கொஞ்சனே, ஆனா ரொம்ப கொஞ்சலையே. இல்ல கொஞ்சனே போச்சு. மோப்ப முடிச்சதுக்கால அக்கா இத கூட மோப்ப முடிப்பாங்களா? ஐயா, இப்ப நான் என்ன பண்ணேன்? இப்ப நான் அதை தாண்டி போனமே, எப்படி போக? திரும்பி பார்த்தா என்ன விதத்துக்கு அவரது. நீ என்ன அடி பாப்போம், நான் கண்டுபிடிச்சது உண்மைதான். இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தை நான் கூட்டுறேன். பஞ்சாயத்தா? என்ன பிடி பாப்போம், என்னால பிடிக்க முடியாது சொல்லிட்டேன். சில மாதிரி நின்றா பொண்ணு தர. பொண்ணு தர, உன்னை நீ காப்பாத்திக்கடா. மூச்சு விட்டுறடா. என்னால பிடிக்க முடியாது. சீக்கிரம் போக்கா. கரெக்டா சொல்லடா பொண்ணு தர. நான் இப்ப கரெக்ட் தான். ஐயோ ஐயோ, இல்ல ஓட்டத்தை பிடிச்சவா. செம்மொழி அக்கா போச்சு. அட்டிய நில்லுற குள்ள கத்திரிக்கா. இருடி எடி இரு. எடி நில்லுடி, எடி நில்லுடி. சப்பா, முத அவளை பார்க்கணும். இங்க பொண்ணு தர நின்ன மாதிரி இருந்ததே. அவன் நைட் ஷிஃப்ட் போயிருக்கானே. காலையிலே ஓட்டமா காட்டுத. நான் காலையில என் எனர்ஜி பூரா வாங்கிட்டு செலுத்திட்டோம்னா வீட்டு வேலை யாரடி பாக்கா? இது செம்பகவல்லி, இங்க பொண்ணு தர நின்ன வந்ததுல அவன் தான் நைட் ஷிஃப்ட் போயிருக்கானே. ஆமால, நான் பொண்ணு தர நிக்காதே நடிச்சிட்டே பத்துக்க. அப்புறம் அவன் எப்படி இந்த வீட்டுக்கு வருவானே? சரிதான். எட்டி இது நின்ன மாதிரி இருந்ததுலாட்டி. இல்ல செம்பகவல்லி, அவன் நைட் ஷிஃப்ட் போயிருக்கானே. அவன் எப்படி இங்க வருவான்? அதுக்கான அப்பாக்கும் அவனுக்கும் ஆவாது. அவன் எப்படி இங்க வருவான்? அதுச்சேதான். ஆனா எனக்கும் இங்க பொண்ணு தர நின்ன மாதிரியே இருந்துச்சு. அவனுக்கும் மாமாவுக்கும் ஆவாது. அதனால அவன் இங்க வரமாட்டான். இருந்தாலும் எனக்கு பொண்ணு தர நின்ன மாதிரியே இருந்துச்சு பாத்துக்க. அது பிரம்ம. அது சரி. அம்மா ஒழுங்க மூடி தூங்குட்டி போட்டி. அந்த கொஞ்சினது யாருன்னு இரு. என்னடி என்னடி? செம்பகவல்லி, செம்பகவல்லி, ஏதோ தப்பா இருக்கு செம்பகவல்லி, ஏதோ தப்பா இருக்குது. என்னடி சொல்லுத? சத்தியமா தான் சொல்றேன், ஏதோ பெருசா தப்பா நடந்திருக்கு. ஒருத்தர் கொஞ்சல, 2 பேர் கொஞ்சிருக்காங்க செம்பகவல்லி. அட இடப்பட்டவள என்னடி சொல்லுத? டேய் இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், 2 ஜோடி கொஞ்சிருக்குது. 2 ஜோடி கண்ணா பின்னான்னு கொஞ்சிருக்குது. ஏன் 7வது அறிவுல தெரிஞ்சிட்டு கண்ணா பின்னானே சும்மா தாறுமாறா கொஞ்சிருக்குது. 2 ஜோடி, 2 ஜோடி செம்பகவல்லி. 2 ஜோடி. சத்தியமா 7வது அறிவு வச்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், 2 ஜோடி கொஞ்சிருக்குது. அது எப்படி உனக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுது? அதுக்கு தான் 7வது அறிவு வேணுங்குது. உங்களுக்கு 5 அறிவு தானே, எனக்கு 7 அறிவு. அட இடப்பட்டவள எனக்கு 6 அறிவுட்டி. அத ஒண்ணு நீ யூஸ் பண்ண மாட்டியே. ஆமா, அதுதான் இங்க யாருமே ஒண்ணு யூஸ் பண்ணவே மாட்டேங்காவல. அது வேஸ்ட், அது வேண்டாம். 5 அறிவு தான், எனக்கு தான் 7 அறிவு. அது சத்தியமா உண்மைதான். 6வது அறிவு இருந்தா மட்டும் போதாது, அத பயன்படுத்தணும். பிரைனை யூஸ் பண்ணணும். சத்தியமா சொல்ல மாட்டியே, இது சத்தியமா சொல்ல மாட்டியே செம்பகவல்லி. 2 ஜோடி கொஞ்சிருக்கு செம்பகவல்லி, 2 ஜோடி. 2 ஜோடியாட்டி? 2 ஜோடி செம்பகவல்லி, 2 ஜோடி பாத்துக்க. அதுவும் தாறுமாறா தக்காளி சோறா கண்ணா பின்னா தாறுமாறா எப்படிலாம் கொஞ்சிருக்காவ தெரியுமா? சரி இங்க நின்னு நேரத்தை கடத்தினா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனை கண்டுபிடிச்சிட்டு நீ என்ன விரட்டி அடிக்க? சரி சரி நீ கண்டுபிடி. நான் இட்லி அடுப்புல வைக்க போறேன். எனக்கு 2 இட்லியும் சீனியும். ஓகே? நீ எத்தனை வயசு வரைக்கும் 2 இட்லியும் சீனியும் திங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். சட்னி உரைக்கில்ல. நீ பொம்பளட்டி, உரைப்பு திங்கிற மட்டி. நீ ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல, கேட்டியா? இங்க பாரு, 2 இட்லி ஒரு சீனி தர வந்தா தா, இல்லைன்னா வேண்டாம். தந்து தொலைறேன். மேல இருந்துதான் ஸ்மெல் வருது. அப்பதான் மேலதான் யாரோ இருக்காங்க. எனக்காக பிறந்தாயே எனதழகி, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போனா என்ன, போகாது இந்த பாசந்தான், உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே எனதழகி. ஓய் அழகி. என்ன பேர் அழகா? அழகி என்ன அண்ணா பாடி
வர வர நீ என்ன கொஞ்சவே மாட்டேங்க. கொஞ்சமா நீங்க விட்டீங்க பாருங்க. ஓடி, இதெல்லாம் ஒரு கொஞ்சம் வேலையா? இவ்வளவு போதும். பத்தாது. சரி கொஞ்சிக்கோங்க. இன்னைக்கு என் அன்பு பொண்டாட்டிய, என் அழகிய இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சிட்டு இருக்க போறேன். ஆனா ஒண்ணு அன்னைக்கு எத்தனை வயசானாலும் எனக்கு என்னமோ நீ அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க. அதே மாதிரி இருக்க. உன்னை கொஞ்சறதுல எனக்கு டேஸ்ட் குறையவே இல்லை. உங்களை சத்தியமா தாண்டி அன்னைக்கு 20 வயசுல எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கடி. அதுக்கு நீதான் காரணம். அப்படியே கெத்தா இருக்கல்ல, அதுதாண்டி உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அழகி அழகி அழகி. சரி, யாரு இல்ல குடு. போயிங்க சொல்லிட்டேன். அது சரிடி. ஒரு வாட்டி நீ காலேஜ்ல இருந்து தப்பிச்சு எங்க வீட்டுக்கு வந்தல, ஞாபகம் இருக்கா? அதான் நிறைய வாட்டி வந்திருக்கேனே. எப்போ? அது நிறைய வாட்டி வந்திருக்க. ஆனா எப்பவும் இல்லாம ஒரு நாள் ஸ்பெஷலா ஒண்ணு நடந்தது, ஞாபகம் இருக்கா? சும்மா இருங்க சொல்லிட்டேன். காலையில 5 மணிக்கு எங்க வீட்டு செவரேறி வந்திய. கரெக்டா நான் தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா ரூமுக்குள்ள வந்து நின்னிய. அப்படின்னு அதிர்ச்சில ஒடி வந்து கட்டி ஒண்ணு குட்டான் பாரு. ஐயோ என்னங்க? ஆனா அதுக்கப்புறம் அப்படி உனக்கு கிடைக்கவே இல்லடி. கொன்னுருவேன் சொல்லிட்டேன். அத நினைச்சாலே நினைச்சாலே அதே மாதிரி நீ இப்ப பண்ண மாட்டேக்க. கொன்னுருவேன் போங்க. அதே மாதிரி கூடடி. ஓடிடுங்க சொல்லிட்டேன். நான் விட மாட்டேன். நான் போறேன்பா. ஓய் ஓய் நில்லு. இன்னைக்கு அதே மாதிரி நான் வாங்க விட மாட்டேன். நில்லு. ஐயா செம்பகோலி செம்பகோலி, இங்க இருந்து இப்பவும் வந்துச்சே வாட. பயங்கரமா கண்ணா பின்னா தாறு மாற தக்காளி சாரா யாரோ 2 பேர் கொஞ்சிருக்காங்களே. நான் இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. செம்பகோலி செம்பகோலி, என்னடா இப்பதான் இந்த வயசுல வாட வந்துச்சு. இந்த ரூம்ல இப்பதான் வாட வந்தது. செம்பகோலி செம்பகோலி, ஐயோ இப்பதானங்க வாட வந்தது. ஐயோ கண்ணா பின்னான்னு வருதே. ஐயோ கண்ணா பின்னாடி வருதே, கண்ணா பின்னாடி வருதே. நான் இப்ப என்ன பண்ணுவேன், யாது பண்ணுவேன்? எப்பா எப்படியாவது அவளை எழுப்பி எப்படியாவது இங்க கூட்டு போயிடணும். அப்பா அம்மா, இவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாங்க? நான் கூட்டு வரும்போது யாரும் இல்லையே. நானே 12 மணிக்கு தானே வந்தேன். அப்பெல்லாம் வீட்டுல யாரும் இல்லையே. சரி சரி, அவளை எழுப்பி கூட்டு போயிடுவோம். அப்படி பஞ்சாயத்து தலைவி. ஆமா, கண்ணில் பட்டோம்னா சுவாலி முடிஞ்சது. இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து வச்சிடும். இப்ப என்ன பண்ண? அப்பாடா, ஆமா, இவளுக்கு காலம் மாதிரி இருந்துச்சா கண் திறக்க முடியாதுல்ல. எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. எது நடந்தாலும் நன்மைக்குதான். அப்பா நிம்மதியா இருக்கு. ஆமாமா, 10 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது 6 மணிக்கு எந்திரிச்சா எப்படி கண்ணு திறக்க முடியும்? சப்பா அப்படியே நான் வந்து ஓடிடுவான். ஹாப்பி, அப்ப குடும்பம் இங்கதான் இருக்குதா? என்னங்கன்னு எழுப்புறேன்னா அப்ப மாமாவும் இங்கதான். ஹாப்பி, இன்னைக்கு குடும்பத்துக்கு நான் சிக்கினேன், கேவலப்பட்டுருவேன். அதுக்குள்ள போய் தங்கமே, எம்மா தங்கம், இங்க வா. என்ன நேரம் கிடக்கு எந்திக்கிறது? இங்க வா. அப்படின்னா மாமங்க தான் இருக்காரு. ஏய் இங்க வாடி. இப்பமே எந்திரிச்சிட்டு உசுர எடுப்பா. இங்க வா. அது வேறையா? இவ எங்க போய்கிட்டு இருக்கா? இங்க வாடி. இப்ப பாரு, அந்த பாதக்கா. ஆமாமா, இன்னும் நீ எந்திக்கிறதுக்கு நேரம் கிடக்கு. மெதுவா கண்ணை தந்துக்கலாம். நீங்க வா. குடும்பம் இது இல்ல தெரியாம தான் கேட்க. ஒவ்வொன்னும் ஒரு ரகமா சுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ தமிழக்கா திரும்புறால. அந்த சைடுக்கா, அந்த சைடு. அப்ப எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நான் எப்படி கூட்டிட்டு போறேன்? என்ன நேரத்துலதான் வந்தேன்னு தெரியல. போட்டு தர. நீ நைட் ஷிஃப்ட் தானே போயிருக்க. நீ இங்க இருக்க நினைச்சிட்டு இருக்கோண்டா. பெரிய ஜோக்கு பாத்துக்க. நான் தான் அப்படி நினைக்கணும் பார்த்தா செம்பகவல்லியா அப்படித்தான் நினைச்சிருக்கா. நீ இங்க இருக்கனே நினைச்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்க. நீ தான் நைட் ஷிஃப்ட் போயிட்டிய. காலையில 10 மணிக்கு தானே வருவ. நீ ஏன்டா அழுத? நீ தான் நைட் ஷிஃப்ட் போயிட்டிய. நீ தான் வீட்ல இல்லையா? வேற ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? அக்கா சொன்னம்ல அழக்கூடாது. அக்கா சொன்னம்ல அழக்கூடாது. இப்ப நீ எதுக்குல்ல? இது தெரியாம கேக்க. ஏன் அழுதுன்னு கேக்க. நைட் ஷிஃப்ட் போயிருக்க. இப்பலாம் அழுதுட்டு இருக்க கூடாது. புரியுதா? அதெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரியா?
ஆமாக்கா நீ இப்படியே போக்கா. நான் இப்படி கூடி போறேன். செம்பொலி நீ வந்திருக்க நினைச்சு தேடிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. சொல்ல அவகிட்ட நான் நைட் போயிருக்கேன், என்ன தேட வேண்டாம்னு சொல்லிடு சரியா? அவ பாம்போல தேடிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. நான் என்ன சொல்ல? சரிங்கக்கா. எடி செம்பொலி, பொண்ணு திறங்க இல்ல. அவன் இங்க நிக்கல. அவன் நைட் ஷிஃப்ட் போயிருக்கான். நீ அவனை தேடாத. என்னட்டு சொல்லிட்டு இருக்க? நீ பொண்ணு திறன் நிக்கன்னு சொன்னல, அவன் நிக்கல. அவன் தான் நைட் ஷிஃப்ட் போயிருக்கானே. இப்போ கூட நான் அவன்கிட்ட கேட்டேனே. அவன் நைட் ஷிஃப்ட் தான் போயிருக்கானா? ஹாய் தென்மொழி. ஏ தென்மொழி. ஓவா. ஹாய் மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன்டி. தூக்கம் வருதா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹாய் வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க. எப்படி போகணும்னு தெரியல. சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு. இங்க பாரு இப்ப மேல யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப மேல போய் அப்படி வெளியில போயிடலாம். சீக்கிரம் வா. ஐயோ குழந்தை மாதிரி சினுங்கிறாத. இங்க பாருடி சொன்னா கேளு. எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம போவோம் வா. தாண்டி. ஹாய் ஏதாவது பிரச்சனை போகுது எந்தி. அதான் நீங்க இருக்கீங்கல்ல. என்ன சொன்ன? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. சரி. தூக்கமா வருது. அப்புறம் ஹாய் என்ன பண்ற? தூக்கம் வருது. அதுக்கு நீங்க தான் தூங்குங்க. ஹாய் பரவாயில்லடி. இது என்ன ஆனாலும் பரவாயில்ல. எப்போ என் மேல உள்ள நம்பிக்கையில என் மேல வந்து படுத்தியோ பரவாயில்லடி. ஹாய் ஹாய் என்ன எந்த நம்பிக்கையில என் மேல வந்து படுத்த? நம்பிக்கைங்கிறது அது சொல்ல வேண்டாம். அது ஒரு பொண்ணுக்கு தெரியும். நான் ஏன் உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த இரவு முழுவதும் நான் நானா இருந்தேன். அதிலே நம்பிக்கை வராம எப்படி? தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ் வேணும். நான் நானா தூங்குனதுக்கு, நிம்மதியா தூங்குனதுக்கு. நான் தாண்டி உனக்கு தேங்க்ஸ் வேணும். நான் கூப்பிட்டோன்னே என் மேல உள்ள நம்பிக்கையில இவ்வளவு தூரம் வந்த பாரு. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் வேணும். என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை இருக்கு பாரு. பிடிச்சிருக்குடி. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிட்டே போகுதுடி. ரொம்ப பிடிச்சிக்கிட்டே போகுதுடி. உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணுதுடி. அது எப்படி எந்த நம்பிக்கையில நடுராத்திரில என் கூட இங்க வந்த? நான் ஏன் உசுரே? ஆ? ஏன் உசுரே? போடி. நானாவே இருக்க மாட்டேன். ஏதாவது பண்ணுவேன். அப்படியா? ஆமா சத்தியமா.